அடுத்ததா மேம் உண்மையை சொல்லுங்க, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட எல்லா துறைகளையும் முன்னேறி இருக்கா இல்லையா? நிச்சயமா முன்னேறி இருக்கு. இதுல என்னன்னா இந்த கேள்வி என்னன்னா ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முன்னேற்றியது, பாஜக காரர்களுக்கு தமிழகத்தின் முன்னேற்றத்தில் ஏதோ அவர்களுக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லைன்ன மாதிரி எல்லாரும் எடுத்து போறாங்க. அப்படி இல்ல, தமிழகம் பெருமை பெற்றிருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் தமிழச்சி தான். ஆக இந்த அரசியல் ரீதியாக ஏதோ தேசியத்தை பற்றி பேசினால் தமிழுக்கு எதிரானவர்கள் என்பதை போலவும், தேசிய கட்சியில் இருந்தால் அவர் தமிழுக்கு எதிரானவர்கள் போட்ட ஒரு மாய தோற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அதனால என்னன்னா தேசியத்தில் இருக்கும்போது இப்ப நான் அடிக்கடி சொல்வேன், தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது. ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னா உடனே ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போலவும், இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகம் வளர்ச்சி அடையலன்னு நாங்க சொன்னதை போலவும் முன்னெடுத்துக்கிறோம். அப்படி இல்ல, தமிழகம் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு திராவிட கட்சி மட்டும், திமுக மட்டும் காரணம் இல்ல. நான் அழுத்தமாக நம்புகிறேன், தமிழக வளர்ச்சிக்கு மரியாதைக்குரிய பெருந்தலைவர் மிகப்பெரிய அடித்தளமிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கல்வியை பற்றி எல்லாம் நாம பேசுறதுக்கு முன்னாலேயே மதிய உணவை கொடுத்து அனைவருக்கும் கல்வியை கொடுத்தது. எந்த சமூகம் கல்வியில் உயர்கிறதோ அந்த சமூகம் உயர்ந்துவிடும். மற்ற மாநிலங்கள் எல்லாம் கல்வியை பற்றி சிந்திக்காத நேரத்தில் 5000 மாணவர்கள் இருந்தால் கூட அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று சிந்தித்த அந்த தலைவனின் அடித்தளம் இதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இன்னொன்று தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் அறிவாற்றல். நான் அயல்நாடுக்கு போய் படிக்கும் போது கூட தமிழர்களின் அந்த உழைப்பும் அந்த பெருமையும் பேசப்படுகிறது. அதனால எல்லோருக்கும் இதில் பங்குண்டு. தமிழகம் முன்னேறி இருக்கிறது, அது எனக்கும் பங்குண்டு. நேரமின்மை காரணமாக அடுத்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன். உங்க கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக நினைக்கிறீங்களா, இல்ல இப்ப இருக்கிற அதிமுகவே போதுமானது நினைக்கிறீங்களா? இல்ல, கூட்டணிக்கு பலம் சேர்ந்தது ஒருங்கிணைந்த கட்சிகள் நான் நினைக்கிறேன். இல்ல அதிமுக நான் பிரிச்சு பார்க்கல. கூட்டணிக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அழுத்தமாக நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்களை அவர்கள் நடத்திய விதமே ஒரே ஒரு சான்று. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்ல. ஒரு அரசியல்வாதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கட்சிகள் எந்த விதத்திலும் ஓட்டுகள் பிரிந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆக ஒருங்கிணைந்த அதிமுக என்பது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை. ஆனா ஒருங்கிணைந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள். எல்லோரும் இணைய வேண்டும், யாரும் விடுபடக்கூடாது. அது ஒரு கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம், ஒரு கூட்டணியை சார்ந்தவர்களா இருக்கலாம். எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் நான் விருப்பமுடையவளாக இருக்கிறேன்.